உங்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 அக்டோபர் மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இதில் ஒரு முக்கியமான அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாக்கியாதிபதியாகிய குரு பகவான் இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வாக்கில் உச்சம் என்கின்ற அதி உயர்நிலையை அதிசார அமைப்பில் 4ஆம் இடத்துல அடைகிறார். இது ஒரு பெரிய ஒரு நல்ல அமைப்பு. பாக்கியங்கள் இதுவரைக்கும் சரிவர கிடைக்காதவர்கள், வயதிற்கு ஏற்றாற் போல் அப்படி ஒன்றும் பெரிய நல்லதுகள்லாம் நடக்கலைங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்தே 18ஆம் தேதியிலிருந்து வலிமையான நல்ல அமைப்புகள் எது நமக்கு கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அது கிடைக்கக்கூடிய தன்மையான அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 18ஆம் தேதிக்கு முன்பு வரைக்குமே உங்களுக்கு ராசிநாதன் 7ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக முன்பின்னாக குரு மாறினாலும் கூட ராசிநாதன் சுபத்துவமாக சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் பெரிய அளவில் நல்லா இருக்குங்க. என்னங்க நல்லா இருக்கும்? வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, இது வரைக்குமே வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு அனுமதி கிடைக்கல, விசா கிடைக்கல. வெளிநாட்டில் இருக்கிறவருக்கு அங்கே இருக்கிற நாட்டில் நல்ல விதமான ஒரு தன்மைகள் கிடைக்கல. இந்த மாதிரியான வெளிநாடு தொடர்புகள் கொண்ட ஏற்றுமதி இறக்குமதி தொடர்புகள் கொண்ட அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் போவதற்கான வாய்ப்பு, அங்கே இருப்பவர்களுக்கு அங்கேயே நல்ல வேலை தொழில் அமைப்புகள் கிடைக்கக்கூடியது என மேஷராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அப்புறம் 7ஆம் இடத்திற்கு வந்துகிறார். முதல்ல சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தன்மை. அதாவது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பது, உள்ளே சுக்கிரனோடு சேர்ந்து இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. 6ஆம் அதிபதி 7வது வீட்டில் இருக்கிறனால எதிர்ப்புகளை அடக்கி ஆளக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். மிக மிக முக்கியமாக சொன்னால் கடன் தொல்லையில் இது வரைக்கும் இருப்பவர்கள் எல்லாருக்குமே கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நிலைமை. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனால் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மனைவியின் வேலை சார்ந்த, கணவருடைய வேலை சார்ந்த விஷயங்களில் குழப்படிகள், கணவருக்கு வேலை போயிடுச்சு, மனைவிக்கு வேலை இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அப்படியே தீரக்கூடிய அமைப்புன மேஷராசிக்காரர்களுக்கு பெரும்பகுதி நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பாகவே இந்த இதை இருக்குங்க. 7.5 சனி அமைப்பில் 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கடுமையான பலன்கள் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிறதா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இப்போது குரு பகவான் சனியை பார்க்க போகின்ற காலகட்டங்கள் எல்லாத்துலேயும் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு, நவம்பருக்கு பிறகு, டிசம்பர் வரைக்குமே ஒரு பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் அதிசார குருவின் மூலமாக கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. 5, 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் கூட யோக பலனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களின் மூலமாக அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக எதனாக லாபங்கள்லாம் கிடைக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த பெரிய துன்பங்கள் துயரங்கள்லாம் இந்த மாதத்தில், வருகின்ற மாதத்தில், அக்டோபர் மாதத்துலேயோ அதற்கடுத்து நவம்பர் டிசம்பர் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்லாம் உங்களுடைய ராசிநாதன் 7, 8, 9 போன்ற நல்ல இடங்களிலேயே அப்படியே நகர்ந்து கொண்டு இருப்பதால் பெரிய அளவில் துன்பங்கள் இல்லாத, எதையும் நிறைவேற்றக்கூடிய, எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க அக்டோபர் மாதம். மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. குரு அக்டோபர் 18ஆம் தேதி 3ஆம் இடத்திற்கு வருகிறார். 3ஆம் இடத்துக்கு வரும்போது நன்மைகளை கொடுக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். அதே மாதிரி இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் 6ஆம் இடத்திலேயே செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபர்கள் சனி செவ்வாய் 2 பேருமே 6, 11ஆம் இடங்களில் இருக்கிறாங்க. பாபர்கள் 6, 11ஆம் இடத்துல இருந்தாலே அந்த ராசிக்காரர்களுக்கு என்ன தேவையில்லையோ அதை அப்படியே தடுக்கக்கூடிய அமைப்புகள். உங்களுக்கு தேவையில்லாதது என்ன? கடன் தேவையில்லை, நோய் தேவையில்லை, எதிர்ப்பு தேவையில்லை, எந்த ஒரு விஷயத்திலையும் மனக்கலக்கம் தேவையில்லை, தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இருக்கணும். இது எல்லாமே இந்த மாதத்தில் வலிமையாக நல்ல விதமாக இருக்கும். ஐயா, இந்த மாதத்தில் சுக்கிரன் நீச்சமாக ஆகிறாரே, நீச்சமானாலும் கூட அவர் பரிவர்த்தனை அமைப்பில் நீச்சபங்கத்தை அடைவதால் பெரிய சோகங்கள் அமைப்புகள்லாம் எதுவும் கிடையாதுங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்ப்பார் என்பதால் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு ஆன்மீக ஈடுபாடுகள் நிறைய இவங்களுக்கு, ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு 50, 60 வயது கடந்தவர்கள் எல்லாருக்குமே ஆன்மீக யாத்திரைகள், புனித தலங்களை தரிசிக்கக்கூடிய அமைப்பு, குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரக்கூடிய அமைப்பு. சிலருக்கு பார்த்திங்கன்னா கோவில் கட்டுவதற்கான தெய்வ திருப்பணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தெய்வ திருப்பணி கோவில் கட்டுவதற்கான வாய்ப்புகள், அதற்கான எண்ணங்கள், 4, 5 பேர்களோடு சேர்ந்து ஏதாவது ஒரு பொது காரியத்தை நிறைவேற்றக்கூடிய தன்மை,
பெரியவர்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யக்கூடிய, உங்கள் அப்பா வயசில் இருக்கக்கூடிய, தாத்தா வயசில் இருக்கக்கூடிய ஒரு 60-70 வயதுகள் தாண்டியவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லவைகள் செய்யக்கூடிய அமைப்பு என ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் உள்ள மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே 7ஆம் இடம் ஒரு நல்ல அமைப்பில் இருந்தாலே, 7ஆம் அதிபதி நல்ல அமைப்பில் இருந்தாலே அந்த இடத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள், காதல் சார்ந்த விஷயங்கள் அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 2-2.5 மாதம் அந்த 3ஆம் இடத்திலே அவர் இருக்கிறார் குரு பகவான். அப்போது 7ஆம் இடத்தை பார்ப்பார் என்பதால் திருமணம் இதுவரைக்கும் கூடி வராதவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் கடைசியிலிருந்து திருமணம் கூடி வரக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பும் இருக்குது. இது வரைக்குமே அம்மா அப்பா சம்மதம் கொடுக்காதவங்களுக்கு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு குருவின் தயவால் 7-9ஆம் இடங்கள் வலிமையான ஒரு அமைப்பில் இருப்பதனால பெற்றோர்களுடைய தயவினால் காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பு என இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அக்டோபர் மாத கடைசியிலே உங்களுடைய ராசிநாதன் கூட கொஞ்சம் வெளியே வந்துடுறாரு. ராசியிலிருந்து 6ஆம் இடத்துல ஆட்சி என்கின்ற ஒரு அமைப்பிற்கு வந்து விடுகிறார். ஆகவே பெரிய சோகங்கள், பெரிய சோதனைகள், மனக்கலக்கம் தரக்கூடிய நிகழ்வுகள் எது இல்லாமல் ஒரு சுபமான நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த அக்டோபர் மாதம் ரிஷபத்தினர் எல்லோருக்கும். மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. அதுவும் 18ஆம் தேதிக்கு பிறகு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் அமையும். இப்போது ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 18ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே உச்சம் என்கின்ற 2ஆம் இடத்துல போய் வலிமையாக ஒரு இடத்துல போய் உட்கார்றார். அதுவும் 2ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துல இருக்கிற சனியை பார்ப்பார். வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அத்தனை அமைப்புகளும் இப்போது மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. அதுவும் பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியை செய்யக்கூடியவர்கள், அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடியவர்கள், டெலிஃபோனில் பேசி வாடிக்கையாளர்களை பிடிக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ பேருக்குமே இந்த அக்டோபர் மாதம் கடைசி பகுதியில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பெரும்பாலோருக்கு மனைவி, வாழ்க்கை துணை, கணவன், வாழ்க்கை துணைவர் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆணுக்கு பெண்ணையும், பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதத்தை சொல்லலாம். இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் புதன் சுபத்துவமாகவே இருக்கிறார். எண்ணங்கள் வலிமையாக இருக்கும். அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல் நடக்க முடியாதது, இதை செய்ய முடியாது, அப்படி இப்படிலாம் பெருசாலாம் கணக்கு போட மாட்டீங்க. வாய்ப்பந்தலும் போட மாட்டீங்க. எதை செய்ய முடியுமோ அதை கரெக்டாக செஞ்சு முடிப்போம் என்கின்ற மாதிரியாக உங்களுக்கு தேவையான, உங்களால் முடிந்த அத்தனையும் பிளான் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 3ஆம் இடத்துல கேது வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறது. மாத ஆரம்பத்தில் கொஞ்சம் சுக்கிரனோடு சேர்ந்து இருப்பது என்பது இதுவரை இல்லாத அளவிற்கு கலைத்துறை, சமூக ஊடகங்கள் சார்ந்த விஷயங்கள், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் அதற்கான வழிமுறைகள் தெரியக்கூடிய அமைப்பு என எல்லாத்துலேயும் ஒரு நல்ல அமைப்புகள், நல்ல காலம் உண்மையிலேயே மிதன ராசிக்காரர்களுக்கு பிறந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இவ்வளவு சொல்லியும் இன்னும் நான் ஒரு 90% பேர் தான் நல்லா இருக்கிறோம், ஒரு 10% பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறோம், முன்னேற்றங்கள் பெருசாக இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு தசாபக்தி அமைப்புகள் 6-8 அமைப்புகள் இருந்தால் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்குமே தவிர எதையும் சகித்து கொள்ள முடியாத அளவிற்கு, கண்ணீர் விட்டு கதறி அழகக்கூடிய அளவிற்கு மிதன ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இல்லை. ஒரு வழக்கத்தை விட ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இப்போது மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குது. பெண்களுக்கு கடந்த காலத்தில் கணவர், குழந்தைகளின் பேரில் இருந்து வந்த மன அழுத்தம் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு பொறுப்புணர்வு வரக்கூடிய, எந்த நேரமும் மொபைல்லையே பார்த்துக்கிட்டு இருக்கு, படிக்க மாட்டேங்குது, சரியாக வேலைக்கு போக மாட்டேங்குது, தன்னுடைய வேலை எதையும் தானே பார்த்து கொள்ள மாட்டேன்கிறார் என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய, அவர்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள் அனைவருக்குமே மிகப்பெரிய அவர்களிடமிருந்து, கணவர், குழந்தைகளிடமிருந்து மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாதமாக தாங்க, அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லாத யோக மாதமாக அமைந்திருக்குதுங்க. மிதன ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த மாதம். கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் இப்போது கிடைக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவில் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலே குரு பகவான் உச்சம் என்கின்ற அருமையான அமைப்பில் உட்கார்றார். இதுவரைக்கும் 12ஆம் இடத்திலிருந்து விரயங்கள், கஷ்டங்கள், பயணங்கள், பயண நஷ்டங்கள், வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்கள், எதுக்கெடுத்தாலும் செலவு, இவ்வளவு செலவு வந்துக்கிட்டு இருந்தால் வருமானத்துக்கு நான் எங்கேயா போவேன் என்கின்ற அளவிற்கு ஒரு பய உணர்வை ஏற்படுத்தி வைத்திருந்த 12ஆம் இடத்து குரு இப்போது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 18ஆம் தேதிக்கு பிறகு ராசியிலேயே உச்சம் என்கின்ற அமைப்பை அடைந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பது மிகப்பெரிய யோகம்.
கடகராசியோட கஷ்டங்கள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றதான் உண்மை, முடிஞ்சுக்கிட்டும் இருக்குன்றது தான் உண்மை. ஐயா 8ஆம் இடத்துல சனி போனாலும் இங்கே வந்து ராகு வந்து உட்காந்துக்கிட்டாரு, அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்களை சனியை போல் ராகு செய்கிறது இல்லை. தர்மகர்மாதிபதிகள் வலிமையாக இருக்கிறார்கள். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 18ஆம் தேதிக்கு பிறகு முதல்ல 2 வாரம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக டல் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட பிற்பகுதி 2 வாரம் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். தர்மாதிபதியாகிய குரு உச்சமாக இருப்பது, உச்சமாகி 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இவரை பார்க்கறது, சனியை பார்க்கறது, கர்மாதிபதியாகிய புதன் வந்து செவ்வாய் வந்து புதனோடு இணைந்து வலிமையாக 10ஆம் இடத்தை பார்ப்பது என்பது 9 10 கூடியவர்கள் வலிமையாக இருப்பதால் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காதுங்க. தூர இடங்களில் இருக்கக்கூடிய இது வரைக்கும் வெளிநாடு போய் அங்கே போய் செட்டில் ஆகாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே வெளிநாட்டிலேயே நல்ல வேலை, நல்ல தொழில், வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் இந்த அக்டோபர் மாதம் பிற்பகுதிக்கு பிறகு கண்டிப்பாக நடக்கும். இதுவரைக்கும் தந்தையின் உடல்நிலை, தந்தையோட உறவு, இது மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் மன கஷ்டங்களை அடைஞ்சவங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுடைய பொருளாதார முன்னேற்றம் நல்லா இல்லை, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை, குடும்பத்திலேயே பெரிய பிரச்சனைகள் இருக்குது, எனக்கும் அப்பாவுக்கும் கருத்து வேற்றுமை, இந்த மாதிரி தந்தை விஷயங்களில் அல்லது தந்தை வழி சொத்துக்களை பிரித்து கொள்வதில் அப்பா வந்து ஒரு சிக்கலான உயிர் எழுதி வச்சிருக்கிறாரு, தாத்தா வந்து ஒரு சிக்கலான உயிர் எழுதி வச்சிருக்கிறாரு, அப்பாவால் வந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அண்ணன் தம்பிகள் நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு இதை செய்ய முடியல, ஒரு பிரிச்சுக்க முடியல, சண்டை சச்சரவுகள் இருக்குது. இந்த மாதிரியான கஷ்டங்களில் கடந்த 6 மாத காலமாக இருந்து வந்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை உச்சகுரு பார்ப்பதால் அந்த விஷயங்கள் எல்லாமே சுமூகமாக உங்களுக்கு அப்படியே சாதகமாக தீரக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்கிறது. அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வலிமையான ஒரு நல்ல அமைப்பை தருவார். நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். எல்லா நிலைமைகள்லையும் ஒரு அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே முதல் 15 நாட்களுக்குள்ளேயே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, அனுமதிகள் கிடைக்கக்கூடிய, ஒரு பட்டா அப்ளை பண்ணியிருக்கிறேன், ஒரு உதவித்தொகை அப்ளை பண்ணியிருக்கிறேன், அரசாங்கத்திலிருந்து இந்த உதவியை எதிர்பார்க்குறேன், இவங்களுக்கு எல்லாம் முதல் 15 நாட்களுக்குள்ளேயே கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா இதுவரை கிடைக்காத அளவுக்கு நல்ல பேர் அக்டோபர் 20ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும். ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரியான மீடியாக்களில் இருக்கக்கூடியவர்கள், அந்த மீடியாவில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய அடிப்படை முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சுப மாதம் கடகத்திற்கு இந்த மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் 12ஆம் இடத்துல வந்து உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை ஒரு நல்ல அமைப்பு அடைகிறார். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய பஞ்சமாதிபதி அவர் வந்து பஞ்சம வீட்டிற்கு 8இல் மறைந்து உச்சமாகிறதுன்றது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தவங்க, சிம்மராசிலே அந்த மாதிரி இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம நல்லா இருப்போன்ற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த அக்டோபர் மாதத்தில் உண்டு. அக்டோபர் மாதம் பிற்பகுதி எப்போவுமே பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் நீச்சம் என்கின்ற ஒரு நிலைமையை அடைவார். அது ஒரு வகையில் அது ஒரு வீக்கு தான். ஆனாலும் ராசிநாதன் நீச்சத்தை அடைந்தாலும் கூட வீடு கொடுத்தவர் வலுவாக பரிவர்த்தனை என்கின்ற அமைப்பில் இருப்பதால் அந்த நீச்சபங்க அமைப்புகள் செயல்பட்டு முதல் பகுதியில் ஒரு மாதிரி இருந்தால் கூட பிற்பகுதியில் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு யோக மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மிக மிக முக்கியமாக 12ஆம் இடம் இப்போது சுபத்துவத்தை அடைந்திருப்பதால் கடந்த காலத்தில் வெளிநாடு, வெளிமாநிலம் போன்றவைகளை போகிறதுக்கு, ஒரு சிங்கப்பூருக்கு போகணும், மலேசியாவுக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும், ஐரோப்பாவுக்கு போகணும், எனக்கு விசா கிடைக்கல, அல்லது இந்த பரீட்சையில் நான் எழுத முடியல, பாஸ் பண்ணலை, அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் வெளிநாடு போவதற்கு தடையாக இருக்கிறது என்கின்ற எண்ணத்திலிருந்து வந்த அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் ஒரு 70 நாட்களுக்குள்ளே இந்த அதிசார முறையில் 12ஆம் இடத்துல குரு இருக்கின்ற ஒரு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ளேயே வெளிநாட்டில் போய் நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு, படிக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் அனுமதிகளையும் இந்த குரு மாற்றம் தரும் என்பதால் கவலைப்பட தேவையில்லாத மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் இப்போது உண்டுங்க. இது வரைக்குமே ஒரு வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், இப்படிலாம் ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் என்ன நினச்சிங்களோ, எதை வாங்கணும்னு நினச்சிங்களோ அதற்கான ஒரு பண வரவு கையில் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. ஒரு நற்பொருள் சேர்க்கை இருக்கும். செலவு செஞ்சாலும் அதை உபயோகமாக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. அவரவருடைய வசதிக்கு ஏற்றாற் போல் சிலர் வீடு வாங்குவீங்க, சிலர் வீட்டுக்குள்ள தேவையான பொருள், வாஷிங் மிஷினு, டிவி, இந்த மாதிரியான பொருள் வாங்கக்கூடியது. செலவு செய்யணும்னா வருமானம் வரணும் இல்லையா? அதீதமான நல்ல வருமானங்கள் வரக்கூடிய தன்மை. அதிகாரத்திற்கு ஆசைப்படக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதிகாரம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை போன்ற எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க.
ஒரே ஒரு சில விஷயம் என்னென்னா 3ஆம் இடத்துல ராசிநாதன் நீச்சத்தை அடைகிறார் 15ஆம் தேதிக்கு பிறகு. கொஞ்சம் அகலக்கால் மட்டும் எதையும் வச்சிடாமல் இருக்கணும். பொதுவாக ராசிநாதன் நீச்சமானாலே யாராவது ஒருத்தர்கிட்ட நம்பி ஏமாறுற, நம்பிக்கை துரோகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்பி ஏமாறுற தன்மைகள் இருக்கும். ஆக இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மட்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விரயங்கள் வரும் என்பதால் மாமனை நம்புறது, மச்சானை நம்புறது, அண்ணனை நம்புறது, தம்பியை நம்புறதுன்ட்டு இந்த நம்பி கையில் காசு கொடுத்தேன், ஒரு நம்பி இந்த தொழிலை ஆரம்பித்தேன், எனக்கு தெரியாது, நான் காசு மட்டும்தான் கொடுக்குறேன் என்கின்ற மாதிரியாக அடுத்தவரை நம்பி செய்யக்கூடிய வேலைகளை செய்யாமல் இருக்க தேவையான அமைப்பு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வருது. அதை தவிர்த்து வேறு எந்த விதமான சங்கடங்களும் இல்லாத ஒரு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த அக்டோபர் மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு குறிப்பிடத்தக்க வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இதுவரைக்குமே 10ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைகிறார். 7ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைஞ்சிருக்கு. நண்பர்களால், வாழ்க்கை துணைவரால், காதலனால், காதலியால் இந்த 4 அமைப்புகள்லேயும் பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. இன்னும் ஒரு 3 மாதத்திற்கு, டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 1.5-2 மாதத்திற்கு பெரிய அளவில் நல்ல விதமாக கை கொடுக்கும். ஆகவே அக்டோபர் மாதம் வரவேற்கத்தக்க முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். கூட்டுத் தொழில் பண்ணலாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட்டுத் தொழில் நல்ல விதமாக பண்ணலாம். அதை செய்ய உடனடியாக அப்படியே ஆரம்பிங்க, சக்ஸஸ் ஆகும் என்கின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதாவது அடுத்த மதம், அடுத்த இனம், அடுத்த மொழி பேசக்கூடிய நம்ம இது இல்லாத இன்னொருத்தவங்க டக்குன்னு ஒரு நண்பர்களாக வரக்கூடிய அமைப்பு. அவர்களின் மூலமான புதிய ஐடியாக்கள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நிலைமை. லாபஸ்தானத்தில் போய் குரு உச்சத்தை அடைகின்ற காரணத்தினால இப்போ இருக்கிற வேலை, தொழில், விவசாயம் சம்மந்தப்பட்ட, வியாபாரம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாம் லாபமாக நடக்கக்கூடிய அமைப்புன கன்னிராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல மாதமாக பிற்பகுதியில் அத்தனையும் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஐயா, ஏதாவது நெகட்டிவ் இருக்கா? ராஜயோகாதிபதி சுக்கிரன் ராசியில் நீச்சத்தை அடைகிறார். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டத்துங்களை கொடுத்துட மாட்டார். ஏன்னா நீச்சத்தை அடைந்தாலும் கூட அவர் அங்கே 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை சுபத்துவப்படுத்துகின்ற காரணத்தினால் ஒரே நேரத்தில் குருவும் சுக்கிரனும் இப்போது சனியை பார்க்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய 5ஆம் அதிபதியான சனி இப்போது அதீத சுபத்துவத்தை அடைவதால் அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. தொட்டது தொடங்கும், எதையும் டக்குன்னு முடிக்கலாம். காதல் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு. ஐயா, எங்கங்க காதலிக்கிறது? காதலியே கிடைக்கலையே, காதலனே கிடைக்கலையே. புதிய காதலன், புதிய காதலி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. நட்பு காதலாக மாறக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இன்னும் சிலருக்கு வீட்டில் சொல்கிறதுக்கு தயங்கிக்கிட்டே இருந்தவங்க, இந்த மாதிரி நேரம் கல்யாணம் பண்ணணும்னு விரும்புகிறேன், அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்ற மாதிரி வீட்டில் சொல்வதற்கு கொஞ்சம் தயக்கத்தில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே அந்த தயக்கம் நீங்கி அதன் சார்ந்த விஷயங்களில் திருமணம் டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்புகள். இந்த வருட கடைசியில் நிச்சயார்த்தம், அடுத்த வருஷம் கல்யாணம் என்கின்ற மாதிரியாக கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு 1.5-2 மாதத்திற்குள்ளாகவே 7ஆம் இடம் அதீத சுபத்துவத்தை அடைகின்ற காரணத்தினால் அப்படியே காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிடலாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட மனமாற்றங்கள் வரும். வழக்கு விஷயங்கள்லாம் சாதகமாக வரும். வெற்றிகள் நல்ல விதமாக கிடைக்கும். அண்ணன் அக்காள்கள்கிட்ட இது வரைக்கும் கருத்து வேற்றுமை இருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த உறவுகள் எல்லாமே கை கொடுக்கக்கூடிய தன்மையாக மாறக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கன்னிக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இந்த மாத பிற்பகுதியிலிருந்து பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய யோக மாதங்க இந்த மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது 10ஆம் இடத்துல 18ஆம் தேதிக்கு பிறகு அதிசார முறையில் குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஏற்கனவே 9ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பார்வை பார்த்து கொண்டிருந்த ராசியை புனிதப்படுத்தி கொண்டிருந்தவர் இப்போது 10ஆம் இடத்திற்கு வருவதும் இந்த மாதத்தின் ஒரு சிறப்பு நிகழ்வாக 12ஆம் இடத்துல மறைஞ்சு நீச்சம், சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது, ஆனால் நீச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடைவதும் கொஞ்சம் வேகமாக போய்கிட்டு இருக்கிற வண்டி கொஞ்சம் சுருக்குன்னு டக்குன்னு ஸ்பீடு பிரேக்கரில் அப்படியே மெதுவாக ஏறி இறங்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான நிலை இந்த மாதத்தில் உண்டு. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு எல்லா விஷயத்துலேயும் ஒரு தடைகள் இருப்பதைப் போல் அப்படியே துளாராசிக்காரங்க உணர்வீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாகவே துளாராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் பெரும்பாலும் என்ன சொல்லுவீங்கன்னா, ஐயா அப்படிலாம் எனக்கு ஒன்றும் பதில் நடந்துடலைங்க, ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ வண்டி ஓடுது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் எல்லா விதத்துலேயும் ஒரு மிதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கும். 10ஆம் இடத்துல குரு வர்றவர் என்ன பண்ணுவார்னு சொன்னால் 10ல் குரு பதவியை பறிப்பார் அப்படிலாம் கண்டிப்பாக நினைக்க வேண்டாம். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கல்வி மேன்மைகளை கொடுப்பார். மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்லதாக கொடுப்பார்.
ப்ரொமோஷன் ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே எதிர்பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்குது. சிலருக்கு சம்பள உயர்வு வந்தந்த ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்குள்ளே கிடைக்கும். ரொம்ப நாளாக என்ன பிளான் போட்டுட்டு இருந்தீங்க, தொழிலில் இதை பண்ணணும் அதை பண்ணணும், இந்த மாற்றத்தை செய்யணும், புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும், அல்லது இந்த இடத்த இப்படி ஷிஃப்ட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களில் துளாராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, விவசாய ரீதியாக, வேலை ரீதியாக சில பிளான்லாம் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பிளான் எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உண்மையிலே குரு மாற்றம் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்திற்கு தற்செயலாக ஒரு அமைப்பில் தற்காலிகமாக ஒரு 1.5 மாதம் நடந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் சாதகமான நிலைமையில் இருக்கிறனால அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது கடைசியில் ராசிநாதனே ராசியில் வந்து உட்கார்றதுனால எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு சுப மாதமாகத்தான் இந்த மாதம் அமையும். என்ன கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக வரும். 7ஆம் இடத்தை செவ்வாய் வலுத்து பார்க்கின்ற காரணத்தினால் கணவன் மனைவியிடையே ஏதாவது உறவுகளில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கக்கூடிய தன்மை. நான் சொல்கிறத இந்த ஆள் கேட்க மாட்டார், மனைவி சொல்கிறத நம்ம கேட்கணுமா, கணவன் சொல்கிறத நம்ம கேட்கணுமான்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். ஆயினும் மாத கடைசியில் அது தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. வருமானத்திற்கு பெரிய அளவில் கவலைகள் கண்டிப்பாக இல்லை. எந்த துறையில் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. சிலருக்கு மட்டும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்கும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எப்போவுமே 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அவர் குழந்தைகளை பற்றிய கவலைகளை கொடுப்பார். பிள்ளைகள் வந்து அதுங்க வேலையைத்தான் செய்தா அல்லது வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா எதுனா இதுகளை செய்தா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். அதை தவிர்த்து பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு சகஜமான நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் கொடுத்து வைத்த மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமையும். அதிலும் குறிப்பாக அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு தற்போது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு தற்காலிகமாக டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ ஒரு 1.5 மாத காலத்திற்கு மிகப்பெரிய அளவில் பெரிய அளவில் மாற்றத்தை அடைகிறார். 1.5 மாதம் இல்லை, ஒரு 40-50 நாள் இருப்பார். ஒரு 50 நாட்களுக்கும் மேலாக அவர் வந்து உச்சமாகி உங்களுடைய ராசியை பார்க்க போகின்ற அமைப்பு பெரிய அளவில் முன்னேற்றத்தை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். ஒரு 5-6 மாதமாக அல்லது ஒரு வருஷமாக எதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எது நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற அமைப்பு இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக சிலவித முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ராசிநாதன் இப்போது 12ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 6ஆம் வீட்டையே பார்க்கிறார். வேலை சார்ந்த விஷயங்களில் பெரிய ஸ்ட்ரெஸ் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். புதிய கடன்கள் அமையத்தான் செய்யும், ஆனால் வளர்ச்சிக்கான கடன்கள் தான் கண்டிப்பாக அமையும். ஏன்னு சொன்னால் பெரிய அளவில் சோதனைகள், மற்ற விஷயங்கள், அதாவது 7.5 சனி மாதிரியான அமைப்புகள், ராசியிலேயே ராகு கேதுக்கள் போன்ற அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக இல்லை. தொழில் முன்னேற்றம் படிப்படியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. புது கடன்கள் வாங்கினாலும் கூட வண்டிக்கான கடன், வீட்டுக்கான கடன், இந்த மாதிரியாக வரவுகளை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக கடன்களின் மூலமாக சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கின்றன. சிலருக்கு மட்டும் மருத்துவ செலவுகள் இருக்கும். 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 6ஆம் வீட்டையை அவர் பார்க்குறாரு இல்லையா, சிலருக்கு மட்டும் மருத்துவ செலவுகள் இருக்கும். இன்னும் சிலருக்கு நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மைகள் இருக்கும். உடம்புல இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அலோபதி பார்க்கலாமா, சித்தா பார்க்கலாமா, ஆயுர்வேதா பார்க்கலாமா, அந்த டாக்டரை பார்க்கலாமா, இந்த டாக்டரை பார்க்கலாமான்றதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கிறது. கடைசி 12 நாட்கள் மிக உன்னதமான நாட்களாக இந்த அக்டோபர் மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். இதுவரைக்குமே எதையும் சாதிக்க முடியாமல் இருந்தவர்கள், எதையுமே வந்து இதை பண்ண முடியாது அதை பண்ண முடியாதுன்னு ஒரு மாதிரியான சோம்பலான மனோநிலைமையில் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் இதை நீங்கள் சாதித்துத்தான் ஆவீர்கள் என்கின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடைசி 12 நாட்களுக்கு கண்டிப்பாக அமைகிறது. நீங்களே உங்களுக்குள்ள ஒரு யானை புகுந்துகிட்டது மாதிரி ஒரு உற்சாகமாக எந்திரிச்சு உச்சகுருவின் பார்வையால் ராசி புனிதப்படுகின்ற காரணத்தினால் 12 நவம்பர் மாதம்லாம் ரொம்ப டாப்பாக இருக்கும். அதற்கான ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக அக்டோபர் மாதம் கடைசி 10 நாட்கள் 12 நாட்களில் கிடைக்கும். ஆக சிலருக்கு தூர இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்களின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சிலருக்கு சொந்த ஊருக்கே திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு, சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை, சொந்த ஊரில் வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, ஏதாவது ஒரு அமைப்பு அல்லது காடு நிலம் வாங்குவது போன்ற அமைப்புகள் பலிக்கக்கூடிய நிலைமை, அட்வான்ஸாவது கொடுத்துடலாம் என்கின்ற அளவிற்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஊர் சார்ந்த விஷயங்களில் ஒரு நன்மைகள் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சொந்தக்காரங்கள்கிட்ட இது வரைக்கும் இருந்து வந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் டல்லடிக்க விஷயங்கள்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு குலதெய்வ தரிசனம், ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பிற்பகுதி அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த அக்டோபர் மாதம்.
தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு குறிப்பிடத்தக்க இந்த மாதம் என்ன அப்படின்னா, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வாக்கில் குரு உச்சத்தை அடைகிறார், 8ஆம் இடத்துல மறைகிறார். உங்களுடைய ராசிநாதன் ஏதாவது கெடுதல் வருவாங்கன்னா கண்டிப்பாக கெடுதல் கிடையாது. ராசிநாதன் 8இல் மறைந்தாலும் உச்சம் என்கின்ற பூரண நிலைமை அடைகிறார். இது ஒரு தற்காலிகமான அதிசார மாற்றம் தான். டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அந்த இடத்துல இருப்பார். ஆனாலும் இந்த 40-45 நாட்களுக்கு மிகப்பெரிய 45 நாட்களுக்கு மேலே 50 நாட்களுக்கிட்ட இருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு 45-50 நாட்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய தன்மை இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. மிக முக்கியமாக அக்டோபர் மாதம் 3வது வாரத்திலிருந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத அறிமுகம். அதாவது பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னொன்று கூட சொல்லுவாங்க குருட்டு பூனை வெட்டத்தில் பாஞ்சதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த மாதிரி தான் பிளான் போட்டு இப்படி நடக்கணும், இப்படி செய்யணும்னு பிளான் போட்டு செய்துக்கிட்டு இருந்த நிலமையில் அந்த பிளானெல்லாம் சுக்குச்சுக்காக போய் நீங்கள் நினச்சதுக்கு மாறா அது வேறு மாதிரி இழுத்துக்கிட்டு போய் என்னடா அது நம்ம ஒன்று நினச்சா இப்படி நடந்துக்கிட்டு இருக்கேன்னு பயந்துக்கிட்டு இருந்த நிலமையில் கடைசி அது உங்களுக்கு நல்லதாகவே நடந்ததுன்னா ஒரு இன்ப அதிர்ச்சி வரும் இல்லையா, அந்த மாதிரியான எதிர்பாராத திருப்பங்கள் அடங்கிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு குருவின் மாற்றத்தால் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க. 10ஆம் இடத்துல ஆரம்பத்தில் சூரியன் இருக்கிறார், அதுக்கப்புறம் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். பாக்கியாதிபதி 11ஆம் இடத்தில் நீச்சனாக இருந்தாலும் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனாலையும், 10ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனாலையும், 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனாலையும் வியாபார விஷயத்தில், தொழில் விஷயத்தில் வருமானத்திற்கு எந்த விதமான குறைவுகளும் இருக்காத நல்ல அமைப்பு இப்போது உண்டு. எதிர்ப்புகள் அடங்கி இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றன. சிலருக்கு வெளி மாநில பயணங்கள் ஏற்படும். தூர இடங்களில் ஒரு வெளி மாநிலத்தில் போயிட்டு வர்றது, வெளி மாநிலத்தில் செட்டில் ஆகிறது, வெளி மாநிலத்தில் ஏதாவது சப்ளை ஆர்டர் எடுக்கிறது, அல்லது அங்கேயே சப்ளை பண்ணுறது, அங்கேயே ஒரு 10-20 நாள் இருக்கிறது என்கின்ற மாதிரியாக தூர பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு 8ல் மறைகிற அதிசார அமைப்புகள் ஏதாவது கஷ்டத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுக்காதுங்க. பெரிய வகையில் நன்மைகள் தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ராசிநாதன் உச்சத்தை அடைவது மிகப்பெரிய யோகமான ஒரு பலன். 4ல் இருக்கக்கூடிய சனி பகவான் கூட இப்பொழுது சுபத்துவத்தை அடைகிறார். என்ன குரு பார்வை சுக்கிர பார்வை ரெண்டும் கிடைக்குது. கடந்த காலத்தில் அம்மாவால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி அல்லது வீட்டு நிலைமை சரியில்லை, வீடு வாங்க முடியல, அல்லது வாகனம் சார்ந்த விஷயங்கள் அடிக்கடி செலவாகுது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு டக்குன்னு விலகிடுங்க. அம்மாவை பற்றிய கவலைகள் விலகும். சிலர் புது வீடு வாங்க போகிறீங்க, அல்லது சிலர் புது வீடு கட்ட ஆரம்பிக்க போகின்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இப்போ இங்கே இருக்கிற வீட்டை விட சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டலாம் என்கின்ற அமைப்புகள்லாம் சரியாக வரும். ஆக புதிய நல்ல உயர்வான மாற்றங்கள் நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த அக்டோபர் மாதம். மகர ராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க 18ஆம் தேதிக்கு பிறகு உச்சகுரு உங்கள் ராசியவே பார்க்க போகிறார். சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய யோகம். 9-10ஆம் இடங்கள் மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருக்கின்றன. ராசிநாதனை 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதனை குருவும் சுக்கிரனும் பார்க்குறது எடாகுடமான ஒரு அமைப்பு. இது வரைக்கும் 7.5 சனி முடிஞ்சிருச்சு, ஒன்றும் முடிஞ்சு எனக்கு ஒன்றும் நல்லவே நடக்கலை, சும்மா தான் ராசி பலனில் எல்லாம் உருட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் நடக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த அதிசார குருப்பெயர்ச்சி அப்படியே படிப்படியாக நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கொடுத்துருங்க. ஒரு 50 நாட்களுக்காவது உங்களுடைய ராசி குருவின் பார்வையில் அட்டகாசமான ஒரு அமைப்பில் இருக்கிறாரு. ராசிநாதனை குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்ப்பது என்பது முயற்சிகளெல்லாம் பலிக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைங்க. இது வரைக்கும் கல்யாணம் நடக்காதவங்க, 2வது திருமணத்தை எதிர்பார்த்து அதற்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்க, திருமணம் நடந்து கொஞ்சம் சிக்கலில் இருக்குதுங்க, கோர்ட்டு கேஸுன்னு போகுமான்னு தெரியல, மனைவியோ கணவரோ கோச்சிக்கிட்டு அங்கே இப்படி இருக்கிறாங்க, பேசவும் முடியல, அது பண்ணவும் முடியல, வாழ்க்கையில் நான் அப்படிலாம் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணலை, ஏன் இப்படி என் மேரேஜ் லைஃப் இப்படி சிக்கலாச்சுன்னு தெரியல, இவங்க எல்லாருக்குமே அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய மனதிற்கு பிடித்த உங்களுக்கு விருப்பமான நல்ல சாதகமான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. புதிய காதல் உண்டாகக்கூடிய அமைப்பு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு இளைய பருவத்தினரான மகர ராசிக்காரர்களுக்கு வருகிறது. ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்பு அக்டோபர் மாதத்திலிருந்து ஆரம்பிக்கும். யார் புருஷன் யார் பொண்டாட்டின்றதில் ஒரு தீர்மானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் அக்டோபர் மாதத்திலே கண்டிப்பாக வருகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ தான் உண்மையிலே 7.5 சனி முடிஞ்சிருக்கு, நீங்கள் என்ன இப்போ தான் சொல்கிறீங்கன்ற அளவுக்கு உங்கள் மேலேயே ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க.
10ஆம் இடத்துல செவ்வாய் வலுவாக இருக்கிறது. தசம அங்காரக என்கின்ற அமைப்பு அக்டோபர் மாதம் முழுக்கவே அந்த தசம அங்காரம் செயல்படும். கண்டிப்பாக ராசியின் அட்டமாதிபதியான சாதகமற்ற பலனை தரக்கூடிய புதன் சூரியன் கூட அப்படியே 10ஆம் இடத்துல போய் நீச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். இந்த அமைப்பு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள் அக்டோபர் மாத கடைசியில் உங்களுக்கு அப்படியே தீரக்கூடிய அமைப்புகள். யார் யாரெல்லாம் உங்களை எதிரியாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த எதிரியாக நினச்சவங்க எல்லாருமே இந்த ஆளை ஜெயிக்கவே முடியாதா, இனிமேல் நம்ம இவர்கிட்ட அனுசரித்து தான் போகணும், இவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணுன்ற மாதிரியான உங்களுக்கு கீழே வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு. இதுவரைக்குமே எங்கேயாவது ஒரு நல்லதுக்கு நடக்காதா, நல்ல வாய்ப்புகள் கிடைக்காதா, பணம் சம்பாதிக்க முடியாதா, கடனை அடைக்க முடியாதா, கவலைகளை தீர்க்க முடியாதா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே 2ஆம் கட்ட நல்ல பலன்கள், அதாவது 7.5 சனி முடிஞ்சிட்டாலும் கூட இப்போ தான் நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்கின்றன என்பது மாதிரியாக தனக்குத்தானே சந்தோஷங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து முதல் ஒரு 15-16 நாட்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி தம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். பிற்பகுதியிலிருந்து யோக பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய அமைப்புகளில் கிரகங்கள் எல்லாம் நல்ல அமைப்பை தான் இருக்குது. ராசிநாதன் சுபத்துவத்தை அடைகிறார். சுக்கிரன் 8ல் மறைஞ்சிருந்தாலும் கூட ராசிநாதனை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு. அதே மாதிரி அவர் பரிவர்த்தனை அடைகிறது. 9ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய அமைப்பு. ஆனால் இந்த மாதம் ராசிநாதன் குரு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடத்திற்கு அதிசார முறைகளில் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு மாறுகிறார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் ஏதாவது கெடுதல்களை பண்ணிடுவாரா ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அப்படிலாம் கெடுதலை பண்ண மாட்டார். ஏன்னா அவங்க ராசிநாதனை பார்க்க போகிறார். என்ன நடக்கும்? அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு கடன் சார்ந்த விஷயங்களில் கவலைகள்லாம் தீரும். புதிய கடன்கள் கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு புது கடன் வாங்கலாம். ஒரு வீடு விற்கணும், காடு விற்கணும், அதை விற்கணும், இதை விற்கணும், அதனால் ஒரு கடனை அடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த கடன் அடையக்கூடிய தன்மைகள், குறைந்த வட்டிக்கு கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், வருமானம் நல்ல விதமாக வரக்கூடிய அமைப்பு, வேலையில் இது வரைக்குமே கிடைக்காத பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம். எதுக்குத்தான் வேலைக்கு போகிறேனே தெரில, அந்தளவுக்கு ஒரு டல்லாக இருக்குது வேலைக்கு போகிற அமைப்புகள்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இல்லைங்க, இதே வேலையில் நீடிக்கலாம், ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும்ன்ற மாதிரியான வேலை மாற்றத்திற்காக தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு இருக்கின்ற வேலைகளிலேயே நல்ல அமைப்புகள். சிலருக்கு வேலை மாற்றம் நடந்தாலும் ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை. 6ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைகின்ற காரணத்தினால் அற்புதமான நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமையும். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பயண ஏற்பாடுகள் ஜரூராக நல்லாயிருக்கும். இது வரைக்கும் விசா கிடைக்காதவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. வெளிநாட்டில் மாமா இருக்கிறாரு, மச்சான் இருக்கிறாரு, அண்ணன் இருக்கிறாரு, அக்கா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் யாரும் என்ன சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டுக்க மாட்டேன்றாங்கன்ற ஒரு கவலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த 50 நாட்களுக்குள்ளே வெளிநாடு போகிற மாதிரியான விசா ப்ராசஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிங்கப்பூர், மலேசியா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும், ஐரோப்பா, அமெரிக்கா போகிறோன்னு நினைக்கிறவங்களுக்கும் கரெக்டான அந்த விசா அமைப்புகள் நிச்சயமாக கை கொடுக்கும். கல்வி அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைந்திருப்பதால் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்குமே நல்ல வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இவ்வளோ முக்கியமாக செலவு செய்யக்கூடிய அளவுக்கு காசு வருமானம்லாம் வரும். நல்ல செலவு பண்ணுவீங்க. கடைசி 2 வாரம் 18ஆம் தேதிக்கு பிறகு இந்த அக்டோபர் மாதத்தில் வீட்டுக்கு பொருள் வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, சில பேருக்கு யோகசாலிகள் சிலருக்கு புதிய வீடு ஒரு 50 நாட்களுக்குள்ளே அமையக்கூடிய அமைப்பு. கையில் இருக்கக்கூடிய சில லட்சங்களை செலவு பண்ணி அதை விட கொஞ்சம் கடன் வாங்கினாலும் நல்ல பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்து கும்பராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது. ஆகவே கடனை பற்றி கவலைப்படாதீங்க. ஜென்மச்சனி உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. கடனே வாங்கினாலும் அதை விட நல்ல வருமானங்கள் அதை விட நல்ல விதமான ஒரு எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது வந்து விடுகின்றன. ஒரு 50 நாட்களுக்கு நடக்கக்கூடிய அதிசார குறுப்பெயர்ச்சியின் விளைவாக தொழில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும். வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், தொழில் முனைவோர் எல்லாருக்குமே நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய யோக மாதம் இந்த அக்டோபர் மாதம். மீனராசிக்காரர்கள் இப்போது தண்ணீரில் நடுக்கடலை தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய அற்புத மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அப்படி என்னங்கய்யா நடக்குது? அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு இப்போது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு மாறி உங்களுக்கு நல்ல பலன்களை, ஜென்மச்சனியின் தாக்கத்தை கொஞ்சம் குறைக்க போகிறார். அதுவே உங்களுக்கு பெரிய அளவில் நல்லாயிருக்கும். ஒரு 30 வயதுக்கு உட்பட்டு இருக்கின்ற, ஒரு 40 வயதுக்கு உட்பட்டு இருக்கின்ற, வேலை செய்கிற, விவசாயம் பண்ணுற, தொழில் வியாபாரம் பண்ணுற, அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மனதுக்கு பிடிக்காத நிகழ்வுகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற
அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. ராசிநாதன் 5ஆம் இடத்துல உச்சமடைகிறது. அதை விட ராசியில் இருக்கக்கூடிய ஜன்மமாக இருக்கக்கூடிய சனியை பார்ப்பது என்பது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே மீனராசிக்காரர்கள் சகலருக்கும் எந்த வயதாக இருந்தாலும் ஆண் பெண் இருபாலருக்கும் அக்டோபர் மாதம் நல்ல திருப்பு முனைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் குரு மட்டும் ராசியை பார்க்கல, சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கிறார். 2 சுபர்கள் ராசியை சேர்ந்து பார்ப்பதால் கடந்த ஒரு 6 மாதமாக என்னென்ன கஷ்டத்தை அடைஞ்சிங்களோ, எது எதெல்லாம் உங்கள் கையை விட்டு போச்சோ, எது எதெல்லாம் உங்கள் மன அழுத்தத்தை கொடுத்ததோ, எது நல்லா இல்லைன்னு நினச்சிங்களோ, வேலை கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் சரியில்லை, புள்ள சரியில்லை, குடும்பம் சரியில்லை, எதுவுமே சரியில்லை, உலகமே சரியில்லை போயா அப்படின்ற மாதிரி இருந்து வந்தது எல்லாமே ஒரு 50 நாட்களுக்குள்ளே அப்படியே ஓரளவிற்கு உங்கள் பக்கம் சாதகமாக திரும்பி எதையும் சரியாக செய்யக்கூடிய தன்மைகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கின்ற செவ்வானால் கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக வரும். வாய் வார்த்தையை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ரொம்ப நெருங்கின நண்பர்கள்கிட்ட அல்லது கணவன் மனைவி உறவு அல்லது தந்தை மகன் மகள் உறவு, அப்பா அம்மா இவங்ககிட்டலாம், ஏன்னா நம்ம கோபத்தை ரொம்ப நெருங்கினவங்ககிட்ட தான் காட்டுவோம், ஃப்ரெண்டுங்கிட்ட தான் காட்டுவோம். இந்த மாதிரியான அமைப்புகளில் டக்குன்னு சுள்ளுன்னு எதனா ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு, என்னையா அந்த மனுஷன் திடீர்னு இவ்வளோ நாள் பழகிட்டு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, இவரா இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார் என்கின்ற அளவிற்கு மீனராசிக்காரர்களுக்கு தடாலடியாக கோபம் செவ்வாயுடைய 8ஆம் இடத்து அமைப்பினால் வரும் என்பதால் கொஞ்சம் நாக்கை மட்டும் கட்டுப்படுத்தி யார்கிட்ட என்ன பேசுகிறோன்றதை கொஞ்சம் தயவு பண்ணி பார்த்துக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே கண்டிப்பாக உண்டு. ஒரு 50 நாட்களுக்கு 1.5 மாதத்திற்கு குரு பகவான் உச்சத்தை அடைவது கடல் நடுவே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு தூரத்தில் கரை தெரிகிற மாதிரி, பக்கத்தில் கப்பல் வர்ற மாதிரி ஒரு அமைப்பு. ஜென்மச்சனியில் கடுமையாக அல்லாடி கொண்டிருக்கின்ற உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் அடைய போகின்ற ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாதுகாப்பான சில விஷயங்கள்லாம் இப்போது கண்டிப்பாக இந்த 1.5-2 மாதத்தில் வரும். ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் எதுவும் பெரிய அளவில் இந்த அக்டோபர் மாதம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இல்லை. சிலருக்கு நல்ல மாற்றங்கள் வரும். எதை எதிர்பார்த்தீங்களோ, சொந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றம், தொழில் வாழ்க்கையில் நல்ல மாற்றம், கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கிரெடிட் கார்டு, ஒரு நண்பருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டேன். ஏன்னா மீனராசிக்காரங்க பெரும்பாலானவங்க இழிச்சவங்களாக இருப்பீங்க, ரொம்ப இலகன மனசாக இருப்பீங்க. உங்கள் இலகன மனசு மிஸ்யூஸ் ஆகும். இந்த மாதிரியான இலகன மனது கொண்டவர்கள், மாட்டிக்கொண்டவர்கள் எல்லோருக்குமே ஒரு சுபிட்சமான நல்ல சுமூகமான தீர்வுகள் வரக்கூடிய மாதமாக அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு நல்லவைகள் நடக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது இந்த மாதம்.